தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி டிஎன்ஓயு லேட்டஸ்ட்டு 2 அப்டேட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நியூவாக 2 அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுடைய அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்ஓயு ஸ்டூடெண்ட் போர்ட்டலில் வந்து ஆல்ரெடி அப்டேட்லாம் பண்ணி தான் இருக்கும், அப்டேட்டடாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும். உங்கள் மொபைல் நம்பர் மிஸ் ஆகிடுச்சு, இல்லாட்டி மொபைல் நம்பர் அந்த நம்பர் யூஸ் பண்ணுறதுல ஓல்டு நம்பர் ஆகிடுச்சு, நான் நியூ நம்பர் வாங்கியிருக்கேன், அப்போ நான் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும். வீடு வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், அப்போ அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா டிஎன்ஓயு அஃபிஷியல் வெப்சைட்டில் ஸ்டூடெண்ட் சர்வீஸ் ரிக்வெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர், அதான் யூசர் ஐடி என்ரோல்மெண்ட் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கும், அதை என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ரிக்வெஸ்ட் ஆப்ஷனில் போய் உங்களுடைய அட்ரஸோ மொபைல் நம்பரோ என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த சேஞ்சஸை வந்து மறக்காமல் பண்ணிடுங்க சொல்லி இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் கிளாஸஸ். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு நடத்தியிருந்தாங்க பார்த்தீங்களா, இப்போ வந்து இங்கிலீஷ் அண்டு சைக்காலஜி இந்த ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. மே ஜூன் 2025 ஆன்லைன் கவுன்சிலிங் கிளாஸஸ். ஆன்லைன் மோடில் இந்த கிளாஸ் அப்படின்றது நடக்க போகுது, நடந்துட்டு இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிஏ இங்கிலீஷுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 13ஆம் தேதி வரை நடக்குது. ஓகேங்களா, ஒவ்வொரு பேஜுக்குமே நீங்கள் காலண்டர் இயர், அகடமிக் இயர், நீங்கள் ஒவ்வொரு பேஜ் இருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பேஜ் வைஸ் வந்து எந்த டேட்டில் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த பேஜோ அந்த டேட்டில் போய் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். நம்ம அஃபிஷியல் வெப்சைட்லேயே இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க, கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸல் ஃபார்மேட்டில் பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அது லாஸ்ட்டாக இந்த கார்னரில் லிங்க் இருக்கும், அந்த டேபிளேஷன் பண்ணி பார்க்குறீங்களா ஸ்க்ரீன்ஷாட்டில் கார்னரில் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து பிஎஸ்சி சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டு செமஸ்டர் பேட்டர்னில் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்குது. அவங்களுக்கு எந்த பேஜோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் இருக்குது, அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும், கிளாஸ் நடக்கும். ஓகேங்களா, மற்ற டைமில் வந்து லிங்கை கிளிக் பண்ணால் அந்த கிளாஸ் எதுவுமே இருக்காது, எம்டியாக தான் காமிக்கும், இல்லை கிளிக் பண்ண எரர் தான் காமிக்கும், இது உள்ளே போகாது. ஸோ அந்த சொல்லியிருக்க டைமிங்கில் கிளிக் பண்ணி உள்ளே போங்க, உங்களுக்கு கிளாஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கும். நீங்கள் வந்து கிளாஸ் வந்து லைவாக ஆன்லைனில் வந்து கவனிக்கலாம். ஓகேங்களா, டவுட்ஸாக இருந்தால் நீங்கள் கேட்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா, அடுத்து எம்எஸ்சி சைக்காலஜி அவங்க சப்ஜெக்ட் கோடு ஏற்ற மாதிரி இப்போ எம்எஸ்ஒய்எஸ் 45னா 44, 43, 31 இந்த மாதிரி சப்ஜெக்ட் கோடுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க டேட்டில் அவங்க சொல்லியிருக்க அந்த பேஜ் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்களுமே அட்டன் பண்ணுங்கள். இப்போ ஒரு 3 குரூப் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா யூஜிபிஜி சொல்லியிருக்கோம், அவங்களுக்கான ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றது கோயிங் ஆனில் போயிட்டு தான் இருக்குது. மறக்காமல் அந்த கிளாஸில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி இருந்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிளாஸ்லாம். ஓகேங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன். நன்றி.